இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். கிராமத்தில் ஒரு விஷயத்தை கடைபிடிப்பாங்க. ஏருக்கு மாடு போட்டுறாங்கல்ல, ஏருக்கு எந்த மாடை பூட்டுவாங்கல்ல, வண்டி மாடு பூட்டுவாங்கல்ல, வண்டி மாடு. அந்த ஏருக்கோ இல்லை வண்டி மாட்டுக்கோ எந்த மாட்டை பழக்கி பூட்டுவாங்கன்னா, எந்த மாடு முரண்டு பிடிக்குதோ, எந்த மாடு யாருக்கும் அடங்காமல் அது திரிஞ்சிட்டு இருக்குதோ, அந்த மாட்டை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, பழக்கி நீ வேலை வாங்கி பாரு, அந்த மாதிரி எந்த மாடும் வேலை செய்யாதுன்னு சொல்லுவார். இது எல்லாருக்குமே இப்போ மனுஷனத்துக்கும் அது பொருந்தும். யாரு கொஞ்சம் அடங்காம, யார் சொல்லையும் கேட்காம ஒரு முரண்டு பிடிச்சி அந்த மாதிரி ஆளை பிடிச்சி போட்டுன்னு வச்சிங்களேன், அவங்க செய்கிற வேலை யாரும் செய்ய மாட்டாங்க. இதை ஆண்டவர் நன்கு அறிந்தார் போலும். கத்தி எடுத்து காதை வெட்டார பாருங்க. சிமெண்ட் எடுத்துல பேதுரு ஆளை வரல போடு, வாள் எடுத்தவன் வாளால் மடிப்பான். பேதுரு எவ்வளவு கோபக்காரர் தெரியுமா? எவ்வளவு கோபக்காரர். அப்பேற்பட்ட அந்த நபரை ஆண்டவர் அழைத்து தன் பணிக்காக, பாப்போ, இனி நான் உன்னை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். இப்பேற்பட்ட ஒரு பணியை கொடுத்துருக்காரு பாருங்க பேதுருக்கிட்ட. ஏசப்பா யாரும் தெரியாத போய் உயிருக்கு பயந்தாலும் போய் சொன்னவர். ஏசு நான் பார்த்தே கிடையாது, யார் அவரு என்று கேட்டவர். உயிருக்கு பயந்தவர். முதல் வாசகம் பாருங்க, சரி தைரியமா ஜெயிலுக்கு போறாரு. போங்கடா, என்னுடைய ஆண்டவருக்காக ஜெயிலுக்கு போறாரு பாருங்க. கடவுள் மீட்டு கொண்டு வர்ற முதல் வாசகத்துல கொண்டு வர்றாரு பாருங்க. பேதுரு, என் அன்பு செய்யறியா நான் என்று மாதட்டுகிறார். 2வது முறை, நீ நேசிக்கிறியா ஆண்டவரே. 3ஆம் முறை, பேதுரு நீ அன்பு செய்யறியா ஆண்டவரே, எல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே என்று ஆண்டவரை அவருடைய பாத்திர சரணம் அடைகிறார் பேதுரு. ஆடுகளையுமே நற்செய்தி மதம் பேதுரு அறிக்கை பாருங்க. இன்னைக்கு என்னை யார் எல்லாம் சொல்றாங்க? ஒருத்தர் எலியான்னு சொல்றாங்க, ஒருத்தர் திருமுழுக்கியவான்னு சொல்றாங்க, இல்லை வேற இறைவாக்கின சொல்றாங்க. சரி, அவங்கள விடு, நீங்க சொல்லுங்க, நான் யாருன்னு சொல்லுங்க பாபு. பேதுரு சொல்கிறார், நீர் இறைமகன், வாழும் கடவுளின் பிள்ளை நீங்க, வாழும் கடவுளுடைய மகன் நீங்க. நாங்க யார்கிட்ட போவோம்? வாழ்தோறும் வார்த்தையை கொண்டவர் நீங்க என்று தன்னுடைய விசுவாச அறிக்கையை பேதுரு சொல்றாரு பாருங்க. சொல்றாரு, விண்ணக திறவுகோலை நான் அவங்ககிட்ட கொடுப்பேன், நீ மண்ணகத்துல கட்டுறதெல்லாம் அங்கேயும் கட்டப்படும், இங்க நீ தேவை அங்கேயும் அது அழிக்கப்படும் என்று ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு பேரை பேரு தராரு பாருங்க பாப்பா ஆண்டவர். அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க பாப்பா. இன்னொருவர் பவுல். பேதுரு யூதருக்கு மட்டுமே மீட்பு, மற்றவங்களாம் மீட்கப்படக்கூடாது, அவங்க யூதருக்கு மட்டும் மீட்பு என்ன, அப்படி அந்த ஆங்கிள் போனவர் அவர். ஒரு கேட்டகரி. பவுல் பாருங்க, நான் குப்பை, என்னுடைய பெருமை, எனக்கு எல்லாம் குப்பை, என் ஆண்டவர் தான் சொத்து என வாழ்ந்தவர். தமஸ்கு நகருக்கு கிறிஸ்தவர்களை என்ன பண்றாரு, கஷ்டப்படுத்த என்ன பண்றாரு, தண்டிக்கிறதுக்கு, கொலை பண்றதுக்கு லெட்டர் வாங்கி போறாரு பாருங்க அவர். அப்படி போனவர் என்ன பண்றார், ஆண்டவர் ஆட்கொள்கிறார். திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரத்துல, சவுலே சவுலே ஏன் என்ன துன்புறுத்துற, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண, ஏன் என்ன கஷ்டப்படுத்துற என்று ஆண்டவர் அங்கே ஆட்கொள்கிறார் பவுலை. புறையின மக்களுக்கு ஒளியாக ஏற்படுத்தலான்னு பவுல் சொல்றாரு. யூத மக்களுக்காக பேதுரு, புறவின மக்கள் அல்லோ மக்களுக்கும் பவுல். இந்த 2 மாபெரும் துருவங்களை இணைத்து கடவுள் தனக்கான அறுவடையை இந்த உலகத்திலே செய்தார். இன்றைக்கு தாயாம் திருச்சபை தூய பேதுரு
தூய பவுல் இருவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. 2 தூண்கள், 2 துருவமாக இருந்தவர்கள் ஒன்றிணைந்து இந்த உலகையே என்ன பண்றாங்க, ஒரு வழிச்சு எடுத்து ஏசப்பா கையில் கொடுக்குறாங்க. இன்றைக்கு 2ஆம் வருஷத்தை பாருங்க, என்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டேன், என் வேலையை ஏசப்பா கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன், வெற்றி வாகை எனக்கு காத்திருக்கிறது. வாழ்வது நான் கிடையாது, எனக்குள்ள ஏசப்பா அழுறாரு, நானே இல்லை, எனக்குள்ள ஏசப்பா இருந்து என்னை என்ன பண்றாரு, என்ன கொண்டு போறாரு. இந்த மாதிரி வார்த்தைகளை யார் சொல்லுவா? பவுல் சொன்னார், எவன் ஒருவன் நெஞ்சான விசுவாசத்தோடு அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள அவர் மீட்பு உண்டு என்று இந்த உலகத்தையே ஏசப்பா கையில் ஒப்படைத்தவர் தூய பவுல். இந்த 2 மாபெரும் தூண்களுடைய விழாவை இன்றைக்கு தாய் திருச்சபையான கொண்டாடி மகிழ்கிறது. 2 பேரும் ரோமாபுரியில தலை வெட்டு சாகிறதுக்கு அந்த நேரத்துக்கு போறாங்க. 2 பேரும் முகமலர்ச்சியோட பார்த்துட்டு கடவுளுக்காக இறக்க போறேன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா போறாங்க, தன்னுடைய தலையை கூட ஆர்டர் கொடுக்கறதுக்காக. எப்பேற்பட்ட ஒரு புரிதல்களை யோசிச்சு போவாங்க. நாம் அவங்களை பின்பற்றுவோம். இந்த நாள் நம்முடைய முன்னோர்களுடைய பாதை நம்முடைய பாதை, சரிங்களா? நம்முடைய முன்னோர் பாதை காட்டி போயிருக்காங்க. ஆண்டவருக்காக செய்யுங்க. பேதுருவும் பவுலும் கடவுளுக்காக உயிரை கொடுத்தாங்க. தன் தலையவே வெட்டு கடவுள் ஆண்டவருக்காக பலியானாங்க. கடவுள் நமக்கு அப்படி சொல்ல நம்மள அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நேரம் ஒதுக்கி அவனுடைய வார்த்தையை அவங்க அறிவிச்சாங்க இல்லையா? காடு மலை பவுனுடைய 3 தூதுரை பங்கள்னு வச்சுங்களேன், திருச்சபை உலகத்தில் கிடையாது, அடிச்சு சொல்லலாம். பவுலின் 3 பயணங்கள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த உலகம் முழுக்க திருச்சபை இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. தூய பேதுரு இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா திருச்சபையில்? அவர் ஒருத்தையால நின்று அனைத்தையும் சமாளித்து திருச்சபையை ஒருங்கிணைத்த மாபெரும் தலைவர் முதல் திருத்தந்தை தூய பேதுரு, திருத்தூதர் பேதுரு. 2 பேரும் எவ்வளவு உழைச்சிருப்பாங்க திருச்சபையை கட்டி காக்க, இந்த ஒழுங்குபடுத்து. சொல்லுங்க பார்ப்போம், இந்த வேத கலாபனை காலத்துல எப்படிலாம் இந்த முதல் நூற்றாண்டுல எப்படிலாம் திருச்சபை வந்திருக்கும்? தூய பேதுரு பவுல் அவங்க வழி வந்தவங்க எப்படிலாம் அந்த திருச்சபையை காப்பாற்ற மட்டும் ஒப்படைச்சிருக்காங்க பாருங்க. அந்த திரு அவையை நாம எப்படி கைட் பண்ணி கொண்டு போகணும், அவரை பின்பற்றுவோம். அவர்கிட்ட வேண்டும், ஆண்டவரே தூய பவுலடிகளாரை போல, தூய ராயப்பரை போல நாங்கள் ஐயா உசரையே கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாவது ஒதுக்கி உம்முடைய வார்த்தையை நான் பிறகு சொல்லுகின்ற ஒரு நல்ல மனசு வேண்டிக்கும். நம்ம ஆட வேண்டிக்கும். சகோதரர்களே, அருள்வாக்கு டிவியில் தான் ஒரு ஃபாதர் கதவுன்னு சொன்னார். பூசை நடந்துகிட்டு இருக்குது. பூசை நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இந்த காணிக்க டைம் வரும்ல, அப்போது பையன் என்ன பண்ணுறான், உண்டி தட்டு எழுதிட்டே வராமல் பூசதி பையன் எழுதிட்டு வரான். அப்போது ஒரு நபர் இருக்காரு, அவர்கிட்ட காசு கிடையாது, அவர்கிட்ட 10 பைசா பாக்கெட்டில் கிடையாது. இருந்தாலும் ஆண்டவருக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் ரொம்ப ஆசை அவருக்கு. அவர் என்ன பண்ணாராம், டப்பால உண்டி தட்டு வாங்கிக்கிட்டாராம். அவரு எல்லாரும் அவரை பார்க்குறாங்க, ஓய் ஏடா உண்டி காசு தட்டை வாங்கிக்கிறான் அவன் கிட்டு. அந்த தட்டை கீழே வச்சு தட்டிலேயே நின்றுட்டாராம் போய். எல்லாருக்கும் ஒரு இது ரொம்ப ஒரு மாதிரி, எப்படி காணிக்க காசு அதனால நிற்கலாமா யோசிச்சு பாருங்கம்மா. குருவானவர் நாங்கள் பூச வச்சுட்டு இருக்காரு. எல்லாம் மக்கள் போய் சண்டை பிடிக்க போகிறாங்க. ஃபாதர் இருப்பா ஏப்பா என்ன ஏன் மாதிரி பண்ணுற நீ? சாமி என்கிட்ட காசு பணம் கிடையாது, காணிக்க தட்டில் நானே ஏன் நின்றுட்டேன், என்னையே வேணா ஆண்டவர் காணிக்கா எடுத்துங்க, என்னையே நான் ஆண்டவர் காணிக்கா கொடுக்குறேன் என்று சொன்னாராம். சருகளே, இது ஒரு நிகழ்வு என்றாலும் அது எவ்வளோ உண்மை பொருந்திருக்கு பாருங்க. என்னையே உங்களுக்கு கொடுக்குறேன், என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். எப்படி என்னையே கொடுக்குறேன். இவ்வாறாக தங்களையே ஆண்டவருக்காக அவர் பாதத்தை தன் தலையை வெட்டி பலி கொடுத்த பலியானவர்கள் திருத்தந்தை பேதுருவும் பவுலும். சகோதரர்களே, அவர்களைப் போல நாமும் வாழ முயற்சி செய்வோம். நல்ல சந்தி.